ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு 4 பொருள் இருக்குது. அதாவது 3 மொபைல், ஒரே மாடல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துச்சு. ஆக்சுவலாக OnePlusல 9 Pro, OnePlus 9 Pro வந்து எட்ஜ் மாடலு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM 256. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த மொபைல் வந்து அவர் வந்து பேண்ட் பாக்கெட்டில் வந்து சாவி வச்சுருந்துருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அழுத்தினதில் பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ பேக் டோர் மட்டும் உடஞ்சதுனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12,500, 12,500க்கு தரோம். பாக்ஸு அந்த 80 வாட் சார்ஜரு, ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. பஸ் இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நல்ல ரேட்டுன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா OnePlus 9 Pro 12GB RAM 256. ஸோ OnePlus வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு. 56,000 விலை விற்ற மொபைலு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்இ நம்பர்லாம் ஒரு கரெக்ட் தானே, எல்லாமே செக் பண்ணிட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக தெளிவாக இருக்குது. மொபைலில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இதை கொஞ்சம் செக் பண்ணுவேன். இந்த இது கேமராலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். OnePlus 9 Pro 12GB RAM 256 ஸ்டோரேஜு, 80 வாட் சார்ஜரோட ஒரு தரமான ஒரு மொபைலு. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மொபைலு. சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 52,000 செகண்ட்ஸாகவே விற்றுட்டு இருந்தது. நான் புதுசு சொல்லலை, புதுசு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது 90, 95 அப்படி தான் ரிலீஸ் பண்ணாங்க OnePlus 9 Pro. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 12,500, 12,500 தரோம். கேமரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கேமராலாம் இந்த மொபைலை பார்த்து தான் கண்டுபிடிச்சானுங்க போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட்டு கேமராவாக இருக்கட்டும், பேக் கேமராவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 12,500, 12GB RAM 256. அதே மாதிரி இன்னொரு மொபைல், நம்ம இந்த 3 மொபைலும் வந்து 3,300 ஒரு மொபைலோட ரேட்டு. நீங்கள் 3 மொபைலும் 3,300 நினச்சிட போகிறீங்க. ஒரு மொபைலோட ரேட் வந்து 3,300, அதாவது 3,300. சரியா? இதில் வந்து என்ன இஷ்யூனா, ஒரு கோடு இருக்குது. ஒரு கோடு கிடையாது, இதில் 2 கோடு இருக்குது. வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 3,300க்கு இதுதான் கிடைக்கும். சரியா? மாடல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M51. அதே மாதிரி இன்னொரு மொபைல், அதுவும் அதே தான். இதில் கோடு அதிகமாக இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் திரும்ப கால் பண்ணுறேங்க. இது வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுக்குறாங்க. இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, இது சுமாராக இருக்குது. இது வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே இப்போ இது 2 இதை எடுத்துகிட்டு இதை வேணான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? 3மே சேர்த்து எவ்வளோ? ஒரு ஃபோன் 3,300, 3,300. அது 3த்தையும் பார்த்து சொல்லி யாருக்கு எது வேணுமோ விற்றுக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. யாருக்கு எது வேணுமோ பார்த்துக்கோங்க. ஆக மட்டும் இது எல்லாமே டிஸ்பிளே ஃபால்ட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளேயில் கண்ணாடி எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். மேலே போகுதுப்பா. எது? சரி.